மற்ற அமைச்சர்கள்லாம் யாரு? முதல்ல சிவகாசி வேட்பாளரா தேர்வான கீர்த்தனா, அவங்க யாரு? முதல்ல அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எடுப்போமா? எங்க இருந்தாங்க, என்ன மொழி பேசுறாங்க, எந்த இடத்துல இருந்து வந்தாங்க, எப்படி லாபி பண்ணி ஜெயிச்சாங்கன்னு அவங்கள பத்தி ஏன் இப்போ வரைக்கும் பேசல? ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் பத்தி ஏன் பேசல? ஆதவர்ஜனை பத்தி ஏன் பேசல? இப்படி பல விஷயங்களை நம்மளால எடுத்து வச்சு பேச முடியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்ன உடனே ஒரு பக்கம் நெகட்டிவ்லா ஸ்ப்ரெட் பண்றான், இன்னொரு பக்கம் ஃபேக் நியூஸ். காலையிலேயே நெஞ்ச உழுக்கிற மாதிரியான ஒரு செய்தி. ஒரு குடிகார நாய், போத நாய், அவன் காதலிக்கிற பொண்ணை திருச்சியில தான் நினைக்கிறேன், திருச்சியில ரொம்ப கொடூரமா தாக்கி அந்த பொண்ணை கீழே வந்து, அதாவது கள்ளத்தனமாக மது விற்பனை நடந்திருக்கு. அதை தட்டி கேட்ட பெண்ணுக்கு கொலை மிரட்டல் தாக்குதல்லாம் நடந்திருக்கு. நெதர்லாண்டில் இருக்கிற நெல்லை மேலப்பாளையத்துல கஞ்சா போதையில இருசக்கர வாகன பழுது நீக்கும் நிலைய ஊழியரை தாக்கும் இளைஞர்கள். அதே பேருந்து நிலையத்தை ஒட்டி தனியார் மதுபார் ஒன்று திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாயினர். சீனாவில் இருக்க சிவகங்கையில பட்டப்பகல வீட்டுக்குள்ள போய் திருடி இருக்கான். அங்க ஒரு பெண், தைரியமான பெண், என்ன பண்ணிருக்காங்கன்னா, என் புருஷனே நான் எழுத்து வச்சு சாத்து பண்ணி இந்த வீட்டுக்குள்ள திருடுறியான்னு அவனை அடிச்சு புடிச்சு கை காலை முட்டைக்கு கட்டி வச்சு, மதுபோதையில் இளைஞர்கள் குடும்பத்துடன் கோவிலில் தங்கி இருந்த பக்தர்களை பெண்களிடம் ரகளை. மது போதையில எங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா கடலூர்ல. ராமநாதபுரம் என்றால் ரால என்ன ஆரம்பிக்குது? ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்துல நள்ளிரவில் மணல் கடத்தல். வணக்கம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு போறேன். ஒன்று என்னன்னா, ஸ்டேஞ்ச் டாக்ஸ்ல நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது விஜய் இயக்கும் RSS இன்ஸ்டா பக்கங்கள்னு சொல்லி போட்டிருந்தோம். அதை போட்டதுல இருந்து நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் மாஸ் ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம ஐடியை லாகின் பண்றதுக்கு பல இடங்கள்ல முயற்சிகள் நடந்திருக்கு. ஒன் டைம் பாஸ்வேர்டா எங்களுக்கு மெயிலும் வாட்ஸ்அப்லயும் ஓடிபி வந்துகிட்டே இருக்கு. நாங்க எல்லாரும் ஆக்சஸ் இருக்கு, எல்லாரும் சும்மா தான் இருக்கும். ஆனா வெவ்வேறு இடங்கள்ல இருந்து ஸ்டேஞ்ச் டாக்ஸை லாகின் பண்றதுக்கு பல முயற்சிகளை நேத்து சாயங்காலத்துல இருந்து கண்டினியூஸா, இன்னைக்கு காலையில கூட மெயில்ல ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதாவது அந்த பாஸ்வேர்டு, அந்த லிங்கை நாங்க கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே அந்த எல்லா ஆக்சஸும் அந்த நபருக்கு போயிடும், யாருக்கிட்ட இருக்கோ அப்படி போயிடும். ரிப்போர்ட்டிங் அடிக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் தோண்டு போகக்கூடிய ஆள் இல்லை. ஒருவேளை ஸ்டேஞ்ச் டாக்ஸ் வந்து முடக்கப்பட்டால் அதே பேர்ல 2.0 அப்படின்னு இயங்க வருவோம். அதுக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல நேற்றுல இருந்து அமைச்சர் ராஜ்மோகன் குறித்து பல விஷயங்கள் தொடர்ச்சியா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா அது, அமைச்சர் ராஜ்மோகன் பத்தி என்னதான் பேசுறாங்கன்னா, அவருடைய கல்வியில சந்தேகம் இருக்கு, அது சந்தேகமா இருக்கு, இது சந்தேகமா இருக்குன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு அவருக்கு இருக்க வீடு வந்து சந்தேகமா இருக்கு, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஷால் அவர் வந்து இவருக்கெல்லாம் சினிமா துறை கொடுத்தா பொறுப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, விமர்சனங்கள் ஓகே வைக்கலாம், ரைட்டு, அது மீது விவாதிக்கலாம், அதெல்லாம் ரைட்டு. ஆனா ஏன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் மீது மட்டும் எல்லா தரப்புல இருந்தும் வருது அப்படின்னு அப்படியே ஒரு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி என்ன காரணம் எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு பின்னாடி ரூட் மாஃபியா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. மற்ற அமைச்சர்கள்லாம் யாரு? முதல்ல சிவகாசி வேட்பாளரா தேர்வான கீர்த்தனா, அவங்க யாரு? முதல்ல அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எடுப்போமா? எங்க இருந்தாங்க, என்ன மொழி பேசுறாங்க, எந்த இடத்துல இருந்து வந்தாங்க, எப்படி லாபி பண்ணி ஜெயிச்சாங்கன்னு அவங்கள பத்தி ஏன் இப்போ வரைக்கும் பேசல? ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் பத்தி ஏன் பேசல? ஆதவர்ஜனை பத்தி ஏன் பேசல? இப்படி பல விஷயங்களை நம்மளால எடுத்து வச்சு பேச முடியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்ன உடனே ஒரு பக்கம் நெகட்டிவ்லா ஸ்ப்ரெட் பண்றான், இன்னொரு பக்கம் ஃபேக் நியூஸ். முதல் முறையா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கிட்டாங்கன்னு கிளப்பி விடுறாங்க. அட பைத்தியக்காரனுங்களா,
ஏண்டா நீங்க எல்லாம் செய்தின்றத பார்த்ததே இல்லையாடா? ஏண்டா எனக்கு புரியவே இல்லை. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. காலையிலேயே நெஞ்ச உழுக்கிற மாதிரியான ஒரு செய்தி. ஒரு குடிகார நாய், போத நாய், அவன் காதலிக்கிற பொண்ணை திருச்சியில தான் நினைக்கிறேன், திருச்சியில ரொம்ப கொடூரமா தாக்கி அந்த பொண்ணை கீழே வந்து போட்டு கல்லாலேயே அடிக்கிறான், முகத்திலேயே அடிக்கிறான். அவ்வளவு கொடூரமான போதை அவன் மண்டைக்கு ஏறி நிதானமே இல்லாம எப்படா அந்த செயலை செய்கிறான்னு எனக்கு புரியல. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்க என்ன ஆனாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இங்க சில விஷயங்களை ஒரே நாள்ல மாத்த முடியாது. அதுக்கு ஒரு படிப்படியான நடவடிக்கைகள் தேவை. என்னதான் நீ வந்து 8 கோடி மக்களுக்கு 4 கோடி போலீஸை போட்டு புடனைக்கு பின்னாடியே ஒரு போலீஸை போட்டா கூட இங்க இருக்க குற்ற சம்பவங்களை அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால தடுக்க முடியாது. அது ஒரு யதார்த்தமாய் போயிருச்சு. இங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் முழுவதுமே அதுதான் நிலை. அதனால இது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குதுதான்டா போன ஆட்சியிலையும் சொன்னோம், இப்பயும் சொல்றோம். ஆனா இந்த மாதிரி கொடூரமான விஷயங்களுக்கு நம்ம அந்த ஆட்சியிலையும் குரல் கொடுக்குறோம், இந்த ஆட்சியிலையும் பேசுறோம். குறிப்பா கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு நாமளும் பேசியிருக்கோம். அந்த குற்றவாளிகள் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் காவல்துறை தான் நான் வந்து பதிவு பண்ணேன். ஏன்னா அவர்கள் எல்லாருமே வந்து பெயில்ல வெளியில வந்தவனுங்க, கண்காணிப்புல இருக்க வேண்டியவனுங்க. இந்த குற்ற செயலை செஞ்சிருக்காங்கன்னா உளவுத்துறை வீக்கா இருக்குன்னு போன ஆட்சியில நான் பகிரங்கமா சொன்னேன். இப்ப இந்த சம்பவத்தை மன்னிக்கவே முடியாது. ஏன்னா அவன் ஒண்ணும் இல்லை, அந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்க ஒரு பொண்ணா இருந்தா நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். அப்பனாதான் நமக்குலாம் கோவமே வரும், என்னடா ஐயோ அப்படின்னு. அப்பனாதான் நமக்கு வந்து ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்கும். ஆனா அந்த பெண் வலி தாங்க முடியாம அந்த பெண் மயங்கி கீழே விழுந்து கிடக்கு. அதை போட்டு அவ்வளவு கொடூரமா அடிக்கிறான். அதெல்லாம் வீடியோவே பார்க்கவே முடியல. உண்மையிலேயே ஈவ இறக்கம் இல்லாத ஒரு மிருகனா இருக்கிறான். அது ஒரு பக்கம் இருக்குன்னா, ஒரு 2-3 நாள்ல கஞ்சா புழக்கம் பா தலை சுத்தி ஆடி ஒரு மாதிரி கிறுக்கு 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 கிறுக்குங்குது. சரி, நாம வந்து வழக்கம் போல கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். கொஞ்ச நேரம் சீரியஸா பேசியிருப்பேன், இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். தமிழ்நாடு மீண்டும் சட்ட ஒழுங்கில் சிறப்பாக நட்டமாக நிப்பாட்டி கொண்டுதான் இருக்கிறது. மற்ற மாநிலங்கள், அதாவது மற்ற நாடுகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தொகுதிகள் மாதிரி பேரை வச்சிருக்கிற மற்ற மாநிலங்கள் நாடுகள்ல குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல முதல் வகையா நம்ம பார்க்க போறது வெனின்சுலாவில் இருக்கிற வேலூர். வெனின்சுலாவில் இருக்கிற வேலூர்ல கஞ்சா போதையில, அதாவது கள்ளத்தனமாக மது விற்பனை நடந்திருக்கு. அதை தட்டி கேட்ட பெண்ணுக்கு கொலை மிரட்டல் தாக்குதல்லாம் நடந்திருக்கு. அந்த வீடியோ வந்து நீங்க வந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக நெல்லை, நெதர்லாந்துல இருக்கிற நெல்லை. நெதர்லாந்துல இருக்கிற நெல்லை மேலப்பாளையத்துல கஞ்சா போதையில இருசக்கர வாகன பழுது நீக்கும் நிலைய ஊழியரை தாக்கும் இளைஞர்கள். அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க. ஒரு குத்து குத்து அங்க பேர் காதுல கேட்டுக்கோ, ஏன்டா அப்புறம் கொடுக்கவே கூடாது. நான் கொடுத்தா நீ தாங்க மாட்டேன், நான் கொடுத்தா நீ தாங்கவே மாட்டேன், தாங்கவே மாட்டேன், தாங்கவே மாட்டேன். ஏன்னா உங்க கடையில் வேலை பார்க்குறான், அது உண்மை. உங்க கடையில் வேலை பார்க்குறான், அது உண்மை. அது எனக்கு தேவையில்லை, என் வேலைக்கு ரெஃபர் பண்றான். நான் போயிட்டு இருக்கேன். சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற சேலம், சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற சேலம் ஓமலூர் பேருந்து நிலையத்துல பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 2 டாஸ்மாக் கடைகளை கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூடப்பட்டன. அதே பேருந்து நிலையத்தை ஒட்டி தனியார் மதுபார் ஒன்று திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாயினர். அதாவது நீ கவர்மெண்ட் நீங்க மூடிட்டீங்கன்னா சரக்கு முடிஞ்சிருமா? சாதி பேரை வந்து எப்படி என்ன சொல்றது, சாதி பேரை ஸ்கூல் சர்டிபிகேட்ல இருந்து எடுத்துட்டா சாதி ஒழிஞ்சிருமா அப்படிங்கிற கதையா இந்த பக்கம் சாராய கடையை டாஸ்மாக மூடுறாங்க. எப்படா அண்ணன் எந்திரிப்பான் தின்ன காலி ஆகும்னு நம்ம தனியார்காரன் என்ன செஞ்சுட்டான்னா, வா 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 கோட்டருக்கு 10 ரூபா வாங்கல, வா 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 அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு கடையை ஆரம்பிச்சு விட்டாப்ல. அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க.
பகல்ல வீட்டுக்குள்ள பூந்து திருடி இருக்கிறான். இது எங்க அப்படின்னா சிவகங்கையில எங்க? சிவகங்கையில சீல ஆரம்பிக்கிறது என்ன? சீல ஏதாவது ஆரம்பிக்கிறது சீனாவில் இருக்க சிவகங்கை. சீனாவில் இருக்க சிவகங்கையில பட்டப்பகல்ல வீட்டுக்குள்ள போய் திருடி இருக்கான். அங்க ஒரு பெண், தைரியமான பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா, என் புருஷனே நான் எடுத்து வச்சு சாத்து பண்ணி வீட்டுக்குள்ள திருடுறியான்னு அவனை அடிச்சு புட்டிச்சு கை காலை முட்டுக்கி கட்டி வச்சு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். விஜயன் அவர்களே, நீங்கள் இந்த பெண்ணை சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில சேர்க்கணும் அப்படின்னு பணிவென்புடன் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த வீடியோவும் நீங்க பார்த்துட்டு வாங்க. கட்டி அழகா அடிச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க பாருங்க. நல்ல வேலை, சும்மா சொன்னேன். அப்புறம் மணாலியில இருக்கிற மணப்பாறையில காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பு 30 அடி வரைக்கும் அந்த தண்ணி வேஸ்டா போகுது. மணாலியில ஏன் இப்படி பண்றீங்க? எங்களுக்கு புரியல. நம்ம ஊர்லங்க, நான் மணாலியில சொல்றேன். மதுபோதையில் இளைஞர்கள் குடும்பத்துடன் கோவிலில் தங்கி இருந்த பக்தர்களை பெண்களிடம் ரகளை. மது போதையில எங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா கடலூர்ல, கனடாவில் இருக்கிற கடலூர்ல அந்த கோவில், அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் பெண்களிடம் அதாவது பயங்கரமான ஒரு அசம்பாவிதத்தில் போதையில் இளைஞர்கள் ஈடுபட்டு இருக்கின்றனர். அது கேனடாவில். ஏண்டா எங்க ஊர் கடலூர் வாங்கடா, நாசமா போன நன்னார், என்னடா நீங்களா எங்க ஊர் கடலூருக்கு வாங்கடா, அமைதியா இருக்குடா. நான் இப்ப என்னத்தான் இவங்களை ஒண்ணு சொல்றது நமக்கு ஒன்றும் புரியல. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நெல்லையில் பெண் வெட்டி கொலை. 2 வீலரில் வந்த 2 மர்ம நபர்கள் வெறிச்செயல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெல்லைனா நம்ம இங்கே தமிழ்நாட்டு திருநெல்வேலி அந்த நெல்லை இல்லை. இது நெதர்லாண்டில் இருக்கிற நெல்லை. நெதர்லாண்டில் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இப்படி ஒரு குறுக்க ஒரு சந்து ஒன்று போகும். அந்த இடத்துல இப்படி திரும்பினீங்கன்னா லட்சுமி மில்ஸ் வரும். அங்கே அப்படி லெஃப்ட் யூட்டன் அடிச்சு இப்படி வந்தீங்கன்னா ஒரு சோடா கடை. அந்த சோடா கடையிலேருந்து இப்படி திரும்பினீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நெல்லை வரும் நெதர்லாண்டில். அங்கே தான் நடந்திருக்கே தவிர நம்ம ஊரில் இல்லை. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இதுதாங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செயல். கன்னியாகுமரினா கன்னியாகுமரி கால ஆரம்பிக்கிறதா ஊர் பேர் சொல்லுங்க சீக்கிரமா. கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி. அதை நம்ம பாலிமர் ஸ்டைல்லே படிச்சாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏழையை மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்த தாவேகா பிரமுகர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே ஏழை தொழிலாளியின் அறியாமையை பயன்படுத்தி அரசு வங்கியில் அடகு வைத்திருந்த சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 27.5 சவரன் நகைகளை மீட்டு தனது நிதி நிறுவனத்தில் வைத்து அபே செய்த தாவேகா பிரமுகர். அப்படி இழுத்தாதான் அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக அந்த தாவேகா பிரமுகர் மூஞ்ச ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. நல்லா பார்க்கறதுக்கு பல அப்பாவி மாதிரி இருக்காப்புல. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இந்த தாவேகா நிர்வாகி அப்படிதான் அப்படி போட்டிருக்கு. சரி, அந்த எஃப்ஐஆர் காப்பிலாம் நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ அடுத்து மீண்டும் எதுக்கு மறுபடியும் இதே வயசு வருது? இது வேணா நம்ம தந்தி டிவி சலீம் அண்ணன் மாதிரி பேசுவோம். மீண்டும் பேனர் கலாச்சாரம். அதாவது பார்த்து கொண்டீர்கள் என்றால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மீண்டும் 70க்கும் மேற்பட்ட பேனர்கள் அகற்ற கோரி பொதுமக்கள் கோரிக்கை. நல்ல அந்த வார்த்தையை கவனித்தீர்கள் என்றால் நன்றாக புரியும். பொதுமக்கள் அவதிக்குள்ளாவதால் அந்த பேனர்கள் அகற்ற வேண்டும் அப்படி என்று கூறப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த எந்த மதுபான கடையிலையும் 10 ரூபா குறையவே இல்லைங்க. எல்லா இடத்துலையும் 10 ரூபா வாங்குறாங்க. எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க. நாசமா போனவங்க. அந்த 10 ரூபா யாருக்கு போகுது? புசியானதுக்கு போகுதா என்னன்னு தெரியல. அடுத்ததாக அதே நெதர்லாந்துல இருக்க நெல்லையில
குடி போதையில அரசு பேருந்தை மறிச்சு என் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு வழிமறிச்சு ரகளையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காப்புல. அந்த வீடியோவையும் பாருங்க. அது எப்படி இல்ல எல்லாம் இல்ல கொடுத்தாங்கன்னு திரும்புவாங்க. ஆனா சொல்லுங்க பயிரம் பேர் அவன் ரோட்ல பஸ் மறைச்சு நிற்கான். பிடிச்சு கொண்டு போனீங்க புதிய ஆடகிட்ட தெரியாம ஐயோ பார்த்துட்டு பாரு. அவன் கேட்டாமல அப்படிதான் கேள்வி கேட்பான். தள்ளுங்க தள்ளுங்க. இல்ல இல்ல அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க சார். இவ்வளவு பேர் நிக்கிறீங்க. யாரா புடிங்களா அவனே, யாரா புடிங்களா அவனே, புடிச்சு கொண்டு போங்க சார். சார் அவனை புடிச்சு கொண்டு போங்க முதல்ல. ஓகே, இதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ராமநாதபுரம். ராமநாதபுரம் என்றால் ரால என்ன ஆரம்பிக்குது? ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்துல நள்ளிரவில் மணல் கடத்தல். எப்படி மணல் கடத்தல் வரும் எனக்கு தெரியல. எனக்கு இப்ப மணல் கடத்தல சிங்கிள் மேனா குருவி படத்துல எப்படி ஹீரோ போய் ஒரு ஆளா போய் அந்த ரங்கா ரெட்டியை ரொட்டி மாதிரி போட்டு எடுத்தாரோ, இந்த மணல் கடத்தல் மாஃபியாவோட ஹெட்டை தூக்கிட்டு போய் சாத்து 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 சாத்துன்னு சாத்தணும். மணல் கடத்தலை கொல்லணும். அடுத்ததாக நம்மளுடைய தாவேகா வேட்பாளர் மிக அருமையாக குவார்ட்டருக்கு 10 ரூபாய் எவனா வாங்குனீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஆளு அப்படின்னு கத்தக்கூடிய அந்த வீடியோ வைரல் ஆகி கொண்டு இருக்கிறது. அதையும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு நாள்ல இவ்வளவு சட்ட ஒழுங்கு. இப்படி பல மாநிலங்கள் நம்மளுடைய மாவட்டத்தோட பேரை வச்சுக்கிட்டு பல நாடுகள் இப்படி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்க எல்லாரையுமே நாங்க கண்மையாக வண்டிக்கிறோம். தயவு செய்து நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்து திருந்திக் கொள்ளுங்கள் அல்லது திருத்தப்படுவீர்கள் என்று இந்த சேனல் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.